நான் கொளவூரில் வந்து குடியிருக்கிறேன். இப்போ வந்து பஸ் வரதில்ல, ஒரு 3 மாதமாக பஸ் வரதில்ல. ரோடு இடிஞ்சதுனால பஸ் வரல. அதனால் ஸ்கூல் பிள்ளைங்களும் போக முடியல, ஆஸ்பத்திரியும் போக முடியல. இந்த மாதிரி இது பிரசவம் பார்க்கவும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பஸ் இல்லாத நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ரோடு போட்டு தர மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறோம். நான் வந்து கொளவூரில் இருக்கேன். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பஸ் வசதி இல்லை. அதனால் வந்துட்டு நான் மாதிரி குழந்தைய தூக்கிட்டு பைக்கில் தான் 2 வீலரில் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த ரோடை சீர் செஞ்சு கொடுக்குமாறு நெடுஞ்சாலைத்துறைக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரோடு வந்து ரொம்ப குண்டும் குடவுமாக இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு வசதியும் இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க யாரும் போக முடியல. கொஞ்ச நாளாக பஸ் வந்துச்சு, அதுவும் இப்போ வந்து வரதில்லை. எங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை. இங்கே கொளவு கிராம சுற்றி வந்து 6 வில்லேஜ் இருக்குது. இங்கேருந்து ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாமே வந்து புத்தூர்லேருந்து சொர்க்காவடி வரைக்கும் இந்த ரோடு தான் பயன்படுத்தணும். இந்த ரோடு வந்து ரொம்ப வந்து லாஸ்ட்டு மழை பெஞ்ச நேரம் வந்து ரோடு ஃபுல்லாக இப்போ பழுதாயிருச்சு. தண்ணி அதிகமாக ரோடெலாம் பறித்து போச்சு. ஒரு 2 வீலரோ 4 வீலரோ எந்த வண்டி போக முடியல. இதனால் வந்துட்டு பள்ளி குழந்தைங்க பஸ்ஸை வந்து பாதி வழியிலே நிப்பாட்டி ஒரு 2 வாரங்கள் ஆச்சு. ஆனால் வந்து ஸ்கூல் போகிறது, எக்ஸாம் போகிறது எல்லாமே வந்து பசங்கள்லாம் வந்து போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் வந்து கொளவூர் வில்லேஜ்லேயே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இங்கிற மக்கள் வில்லேஜில் சேர்ந்துட்டு ஒரு 1800 வில்லேஜ் குடும்பங்கள் இருக்குது. நாங்களே வந்து ரோட்டுக்கெல்லாம் மண் போட்டிருக்கோம். மண் போட்டு பஸ்ஸு இருக்கும். இது வந்து யூனியன் இருக்குது. எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. குழந்தைங்க யாரும் போக முடியல. ஒரு அம்மா கூட இப்போ நெஞ்சொலின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு போயிருந்தோம். ரொம்ப சீரியஸாக ஆகி போயிட்டாங்க. எங்களால் போகவும் முடியல, வரவும் முடியல. ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. இதை தாளமையை கட்டிக்கிறோம். நல்ல ரோடை வந்து சரிப்படி கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஏற்பட்ட ரோடு சாலை வயசு ரொம்ப மோசமாக உள்ளது. மழை பெய்ந்து குண்டும் குழியுமாக ரோடு மோசமாகி விட்டது. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களும் ரொம்ப பஸ் வசதி இல்லாததும், காலேஜ் போகிற பசங்க பஸ் வசதி இல்லாதவும், ஹாஸ்பிட்டல் போனாலும் பஸ் வசதி இல்லாதையும் ரொம்ப ரோடு கண்டனமாக இருக்கிறது. இந்த ரோடு ஹைவே எங்களுக்கு வந்து யூனியன்லேருந்து நெடுஞ்சாலைத்துறையாக போட்டு தந்தால் மக்களுக்கு நல்ல சீரும் சிறப்புமாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.